நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நந்துவா, வாடா வா. ஆத்திர எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொன்ன கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சப்பாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் பாடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. We're all said and done. சேஷாத்ரி வக்கீல் BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாதா? ஐயோ எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டிலே நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாற்ற முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் அ லாயர் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மிணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவன ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒண்ணு உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, ரெண்டு உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடும். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி தற்கொலை. நான் வரேன். பாய். சேஷு, சேஷு. ஐயோ இது என்ன சேஷு, மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க, சிரசாசனமா பண்ணிட்டு இருக்கே? ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலையில நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு எப்படி? சேஷு, உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும், அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த?
இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துகுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிட, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்ம 2 பேரும் சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? எங்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. பட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றான், அதுல என்ன? நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் தாலிக்கேரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா, நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா, இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போறவன் மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க பாரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. தட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கிறா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த பாடே வைக்கோலு. சேஷு, BA BL. சரிதான்டா, இதுல துணி இருக்குது. மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுற. போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆளவாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிடுச்சு. அப்புறம் என்ன? வாடா. இத வந்துட்டான். மாப்பிள முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் இப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா புறப்படுங்க. டேய், இதெல்லாம் எடுத்துக்கடா. நேரம் ஆகல.
பரதரம் கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உக்காங்கோ விஹாரேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுதே ஸ்ரேதிஜா மத்கலாமத்குஜேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான் வந்தே சபதா சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? இந்தாபனர். அவர் வர வேண்டிதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். அஜிஜோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? சேசு, நீ பேசாம இருக்க மாட்டே. நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாள்? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொன்னேன். என்ன பொறுக்க போறடா? படியும் படிங்க. வா பாட்டி, வாங்க ருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே, ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா, சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. ருக்மிணி, மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறத விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தியே. சகலவாத்தியம் சகலவாத்தியம் என்னடா இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலை கட்டுற. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்குனா எவன் கண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவன் கண்டவே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. 9 சுத்திட்டு வர்றதுக்குள்ளத காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி, நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப அபூர்வம் அபூர்வம். நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா, சுத்திட்டு வருவான். முக்கியமான சுத்து, கடைசி சுத்து.
தீர்க்க சுமங்கலியாயிரம்மா ராஜா என்னடா இது சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்காந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ நான் குருக்கள்ல கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்தம் முடிச்சதா? எல்லாம் முடிஞ்சதுடாப்பா. ஏண்டாப்பா அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. கெட்ட கனவு. யாரு? நந்துவா? என்னடா இது கருக்கரோட வந்திருக்க? டே டைத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடா? ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல்ல? நான் வேணா போய் சொல்லட்டா? நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ? விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவேன். தேவையே இல்ல. மூட்டை பூச்சி மருந்து விக்கிற கம்பெனில தானே அவளே வேலை பாக்குறா. பாட்டில் திறக்க வேண்டியது, வாயில ஊத்திக்க வேண்டியது, அப்புறம் அவன் வாயை திறக்க வேண்டியது, அவ்வளவுதானே. ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஏண்டா நிச்சயம் அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா? அதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா செத்து போயிடுவா. கூடவே அந்த பாட்டியும் பொட்டுரு போயிடும். டே அவ சாகுறத பத்தி இவ்வளவு அசால்ட்டா சொல்றியே. நீ எத்தனை வருஷமா ருக்மணியோட பழகுற. அவ சாகுறதுல கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையாடா? நான் தான் அவளை ஏற்கனவே கொன்னுட்டேன்டா. என்னடா சொல்ற? நந்து, அன்னைக்கு உனக்கு கோயில்ல கல்யாணம் நடந்தப்போ ருக்கு கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. பாட்டி, நானும் சேஷும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷுதான் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? கடைசி வரைக்கும் முன்னால நின்று எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்டா நந்து. வருத்தப்படாத சேஷு. நீயே மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? இப்ப எப்படியாவது ருக்மிணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா? சேஷு சேஷு டே அங்க பாரு. நந்து, வேணாண்டா. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன். மேல மேல தப்பு பண்ணாதடா. அந்த கோபாலம் பண்ணலாம். அவன் மேலோகவாசி, நீ பூலோகவாசிடா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஊர் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும்டா. ஊர் உலகத்துக்கு என்னோட நிலைமை என்ன தெரியும்? நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் நடந்தா அப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லி எல்லாரும் சிரிக்க போறாங்க. இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தோணல. சாகுறதுதான் அவ தலைவின்னு விட்டா அது மட்டும் புத்திசாலித்தனமா? சட்டத்துக்கு இதுல இடம் இல்லடா. பெரிய சட்டம். மனசாட்சிக்கு முன்னால எத்தனையோ தப்பு நடக்குது. அதெல்லாம் தெரியுதா? மனசாட்சியை பத்தி பேசுறியே. நேற்று தான் உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்த முதலரவு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்றேன்னு உன் மனசாட்சி சொல்லவே இல்லையா? நான் பாமா கிட்ட என்னோட நிலைமை விளக்கம் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிட போறேன். அடே, பாமா சம்மதிச்சாலும் உனக்கு ரெண்டாம் தரமா வரத்துக்கு ருக்மணி சம்மதிக்க வேண்டாமா? ருக்மணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்து அவ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிற மேட்டரே சொல்ல போறேன். அடே நந்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு கல்யாணம் தான் ஆச்சே தவிர உனக்கு பக்குவமே இல்லடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்பவே போய் ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு வர போறேன். நான் வந்து பாமாட்ட விளக்கமா சொல்ற வரைக்கும் நீ உளராம இருக்கணும். இவன் போற வேகத்தை பார்த்தா 5 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு குழந்தையோடவே வருவான் போல் இருக்கு. மாப்பிள, ருக்மணி கல்லு சூடா இருக்கு. மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்டாம் பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா.
கதவை சாத்தியாச்சா? நந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டுதான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். என்ன? ஒண்ணு இல்ல, கிருஷ்ணலீலா படம் பாத்திய? படம் எப்படி இருந்தது? படம் எப்படா முடியும்னு இருந்தது. ஏன் கதை பிடிக்கலையா? ஒரு சீனாவது பாத்திருந்தா தானே. நைட் எப்படா வரும்னு காத்திட்டு இருந்தேன். ஏன் ருக்மணி, என்னை எப்பவுமே கோச்சிக்க மாட்டேல? அது எப்படி? அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். பாமா பாமா மாமா இல்லடா, உன் மாமா. என்னடா முடிக்கிற நன்றி கட்டவன? என்ன நெஞ்சு எடுத்தா மறுபடியும் இந்த வீட்டுல கால எடுத்து வைப்பேன். மாமா யாரா மாமா? மறுபடியும் மாமான்னா மரியாதை கட்டு போயிடும். ஓகே ராஸ்கர், இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே காசி புறட்டு போயிட்டா. ஏண்டா, என் தங்கச்சி பெத்த பையனா நீ? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனாக்கி இந்த வீட்டையை கட்டி கொடுத்து என் உயிருக்கு உயிரா இருந்த ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு நன்றி கடனா இது? அழகு அம்மா, அழு, நல்லா அழு. அத்தா அத்தான்னு அவரையே சுத்தி சுத்தி வந்தீங்க. அத்தா இல்லைன்னா உயிரே விட்டுடுவேன்னு சொன்ன பாரு. அவன் செய்த காரியத்துக்கு அழு, நல்லா அழு. மாமா தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. பேசாதடா, உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியம். இனிமே இங்க நின்றுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போயிடும். போடா வெளியில போ. எங்கடா அங்க போய் மறையிற? நான் கழுத்தை பிடிச்சி தடுறதுக்குள்ள நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போ. என்னடா, என் மகன் இனிமே உன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு போ. ஏய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் புரூஸ் நினைப்ப சிறஞ்சி குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன்? இத பாருடா, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இத பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற? முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பாடுறா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு.
இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்துலயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதின்னு அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்க என்ன, சும்மா போ சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, அந்த சிறுக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம் காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற? ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூரா மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிறுக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிறுக்கிய நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவனும் கேரியர், இவனும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிற இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேன் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா இல்ல 2 பேரும் ஒன்னா வராங்கடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டா படுத்துட்டு இருக்க. அண்ணிங்களே, பாமா ருக்மணி. ஆமா நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் தான். வாங்குவா பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? என்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்து தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலையை போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே, என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பாக்கணுமே. விளையாடாதீங்க, நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏன் இலையில தான் வந்து உட்காருவாரு. பகல் கனவு. பாவம், என் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே.
பாவி அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதால நீயே நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட்டு, உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்ற போட. ஐம் சாரி. அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல, அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ சர்வேஸ்வரா, காணமா 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? இல்லையே எங்களுக்கு தெரியாது. நல்லா பார்த்தாலும் இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காலமே எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருந்திருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடிக்கு போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு. ட்ரெஸ்? ட்ரெஸ் உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு. அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பார்க்கலாம். சேஷு எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்குறா, எடுப்பெல்லாம் வலிக்குறா. டேய் தூக்கி விடுறா. என்ன லையர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டி இருக்கா. காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்தை கிழிச்சிட்டே? ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம் நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரமாரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புடிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின். மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் பண்ற அவஸ்தை என்னமா புரள்றான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரட்டா என்ன ஆகும்? விழுந்தாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ருக்கு புரளல் ருக்கு புரளல் ருக்கு புரளல் தாளக்கட்டோட அரைச்சிட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன் ஏண்டா அனுத்திக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி. பாட்டி அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த பிள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன் இன்னைக்கு? ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. என்ன வலிக்குதுங்க? போடா போடா. ஐயோ இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு.
மேங்கோ ஜூஸ்னா உன்ன ஆப்பிள் ஜூஸ்னா சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டிங்க 2 பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்துடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்டெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி 2 பேர்கிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வர்றாடா. படுறா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வா. படுறா, ஓடா, எடுத்து ஓடா. பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கா? கொண்ட வச்சிருக்கான்னு அவசரத்தை சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பூட்டி திறக்கிறவரா? Finally, 8 o'clock. thank you. Huh? 101. 105. 101, 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. Everything is okay. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம்.
நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தேன். இருந்தா தானே டாக்டர். நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா.